வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திகேயன் மயில்சாமி. வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம் லீட் கோட் டெய்லி சேலஞ்ச் செப்டம்பர் மந்த் டே 24ல கேட்டிருக்க n ட்ரிபனாக்கி நம்பர். நாம இப்போ ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனை படிச்சு ப்ராப்ளம் தெளிவா புரிஞ்சுப்போம். The Fibonacci sequence Tn is defined as follows. T0 is equal to 0, T1 is equal to 1, T2 is equal to 1, and Tn plus 3 is equal to Tn plus 1 plus Tn plus 2 for n greater than or equal to 0. Given n, return the value of Tn. Fine. So, like Fibonacci na தெரியும்ல உங்களுக்கு. So, தெரியலாதவங்க நான் சொல்றேன். Fibonacci na ஒண்ணும் இல்ல, Tn plus 2 is equal to Tn plus 1. அதாவது என்னன்னா 0 1. So 0 plus 1. So அடுத்தது 1 வருமா? So அப்புறம் 1 plus 1. அதாவது கடைசி இப்போ நம்ம 3ல இருக்கோம்னா கடைசி 2. அதாவது 3 minus 2 3 minus 1. So 1 plus 2. So அந்த மாதிரி ஆட் பண்ணி வாங்க. இப்போ Fibonacciனால 3 ன்னு இருந்ததுன்னா n minus 3, n minus 2, n minus 1. அதாவது 3 minus 3 என்னாச்சு 0, 3 minus 2 1. So 3 minus 1 2. ஓகேவா? So 0 1 2 அந்த பொசிஷன்ல இருக்க நம்பரை ஆட் பண்ணனும். சோ அந்த மாதிரி மூணு ஆட் பண்ணனும். அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் மூணு ஆட் பண்ணனும். ஃபைனா? சோ அதான் இங்க நம்ம பண்ண போறோம். சோ n is equal to 4 னா 4 எப்படி வந்துச்சுன்னா இது வந்து T0 T1 T2 ரைட்டா 2 ஆயிடுச்சா. சோ T4 னா என்னது 4 minus 3 4 minus 2 4 minus 1. ஓகேவா? சோ அதனால 1 வந்து 1 2 வந்துட்டு 1 3 வந்து நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம் 3. சோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணா 4. ஃபைனா? சோ இப்படிதான் பண்றாங்க. கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பார்ப்போம். 0 less than or equal to n less than or equal to 37. அதாவது 37 குள்ள தான் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதனால ரொம்ப டைம் எடுத்துக்காது obviously, and the answer is guaranteed to fit within a 32-bit integer. That is நான் நிறைய சொல்லிட்டேன். சோ அவர் புதுசா கேக்குறவங்கள சொல்றேன். சோ 32-bit integer தான் ஸ்பேஸ் நமக்கு மெமரியில. சோ அதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அது 4 bytes evolved amount. ஃபைனா? சோ இன்சும் பார்த்தலாம். pretty ஈஸி தான். Fibonacci தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி தான். இல்லாட்டியும் இதே மெத்தட் தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போறோம். லைக் நம்ம வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் மூணுத்தையும் வந்து வச்சுக்கணும். அதாவது இங்க வந்து அரே வச்சுக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இது 38 ஆஃப் லென்த் அரே வச்சுட்டு சோ அது ஃபர்ஸ்ட் மூணு எலிமெண்ட் நம்ம ஆல்ரெடி அலோகேட் பண்ணிடணும். சோ 0 1 1 ன்னு. ஓகேவா? சோ into 2 ஆப்வியஸ்லி ஒரு லூப் எழுதி நம்ம அதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்ன மாதிரி இது ஆக்சுவலா இவங்க கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. So n minus 3, n minus 2, n minus 1 அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி n ல வைக்கணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி பண்ணணும். ஃபைன்? இப்போ நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் அப்போ பார்த்த லாஜிக்கை நீங்களே ப்ரோக்ராமா எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபைன். ஸோ நீங்கள் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அது வந்து அரே பேஸ்ட் அப்ரோச். நான் வந்து உங்களுக்கு வேரியபிள் பேஸ்ட் அப்ரோச் சொல்றேன் இப்போ. ஸோ இதுக்கு நான் ஒயிட் போர்டு யூஸ் பண்ணல பிகாஸ் இட் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகேவா? ஸோ நான் இது கோட் அப்போ சொன்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ பிகாஸ் இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ அதனால தான். ஃபைன். ஸோ ஏ வந்துட்டு என்னது 0. ஸோ அது ஏ என்னதுன்னா 0th பொசிஷன், இனிஷியலி 0th பொசிஷன். அப்புறம் பி வந்துட்டு ஃபர்ஸ்ட், சி வந்துட்டு செகண்ட். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும், கண்டிஷன் செக் பண்ணணும். இஃப் n is equal to 0, ஸோ n 0னா என்னது 0 தான். ஓகேவா? ஏன்னா 0 ஏ வந்து 0, ஸோ 0 தான். n வந்து 0. ஓகேவா? n 0னா 0, அதாவது ஃபர்ஸ்ட் 0th பொசிஷன். அப்போ வந்து 0 தான். ரைட்டா? ஸோ இஃப் n is equal to 1 or n is equal to 2. ஸோ ரெண்டுத்துக்குமே என்னது 1 தான். பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் 1 தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல சரி செகண்ட் பொசிஷன்ல 1 தான் இருக்கு. ஸோ ரிட்டர்ன் 1. ஓகேவா? அது இல்லாட்டி என்ன பண்ணணும்னா நான் என்ன பண்ண போறேன், நம்மன்னு ஒரு வேரியபிள் எடுத்து அதை 3ன்னு வைக்க போறேன். பிகாஸ் நம்ம 0 1 2 ஆல்ரெடி நம்மகிட்ட வேல்யூஸ் இருக்கு. 3ல இருந்து தான் நமக்கு வேல்யூஸ் வேணும். ஸோ அதனாலதான் while num வந்து less than n. ஓகேவா? ஸோ while num வந்து less than n என்ன பண்ண போறேன்னா ஏன் less than n? ஓகேவா? இப்போ வந்து num 3 ரைட்டா? ஸோ 3 வந்துட்டு less than அப்படின்னா வந்துட்டு உள்ள வரணும். or else நம்ம g equal to போட்டுக்கலாம். ஃபைனா? ஸோ 3 வந்துட்டு ஈக்குவல் டு இருந்தா ஈக்குவல் டு இருக்க வரைக்கும் உள்ள வரும். ஸோ டில வந்து என்ன வைக்க போறேன்னா டில வந்துட்டு a பிளஸ் b பிளஸ் c. ஓகேவா? ஸோ a பிளஸ் b பிளஸ் c தெரியும்ல. ஸோ n minus 3 n minus 2 n minus 1. ஃபைனா? ஸோ ஏல என்ன வைக்க போறேன், ஏல வந்து b வைக்க போறேன் y. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதாவது அடுத்த வேரியபிளுக்கு, அதாவது num plus 1க்கு, அதாவது n plus 1
சரி ஓகே num plus 1 தான். ஸோ அதாவது 3 4க்கு வந்துட்டு என்னது 1 தானே அதோட லாஸ்ட் 3ஆவது ஓகேவா. ஸோ அதனால பில இருக்கிறது இப்போ வந்து அதோட ஏவாயிடும் ரைட்டா. ஸோ அதனால தான் ஓகேவா பி வந்துட்டு சி ஆக்கிடுவேன். அப்புறமா சில வந்துட்டு டி வச்சிருவேன். ஏன்னா அடுத்த நம்பருக்கு வந்து இந்த டி தான் வந்து பிஃபோர் நம்பரா இருக்கும் கரெக்டா. ஸோ இந்த ஆர்டரை மாற்றக்கூடாது. மாத்தினீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் நம்ம லூஸ் பண்ணிடுவோம். இப்போ நான் பி இஸ் ஈக்குவல் டு சின்னு போட்டேன்னா அப்போ பியோட ஆல்ரெடி இந்த பியோட வேல்யூ நான் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால இந்த ஆர்டர்லேயே தான் போடணும். ஃபைன். ஸோ இதுல கன்ஃபியூஷன் தான். ஜஸ்ட் ஒரு நோட் பேப்பர் எடுத்து லைட்டா நீங்களே ட்ரை பண்ணுங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் நம் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சரியா. ஸோ அவ்வளவுதான் ஓகேவா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ரிட்டர்ன் டி ஒய் ஒய் அப்படின்ற கேள்வி வரும். இப்போ 3 இருக்கா. ஸோ என்னும் 3ன்னு வச்சுக்கோமே. ஸோ ஈக்குவல் டு 3 ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு 3னா உள்ள வரும் கரெக்டா. ஸோ ஈக்குவல் டு 3னா உள்ள வரும். அப்போ டி வந்து கால்குலேட் ஆகிடும். தேர்ட் பொசிஷனுக்கான டி வந்து கால்குலேட் ஆகிடும். ஸோ நம் பிளஸ் 1 நெக்ஸ்ட் 4க்கு போவோம் கரெக்டா. ஸோ 4க்கு போகும்போது என்ன ஆகும் கிரேட்டர் தென். ஸோ ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ அப்போ நம்ம கடைசியா பார்த்த டி தான் நம்மளோட தேர்டுக்கான வேல்யூ. ஃபைன். ஸோ ரன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி ரன் ஆகுதுன்னு. Obviously it works and submit பண்ணோம்னா கார்னர் கேஸ்லாம் satisfied இருக்கான்னு பார்த்தோம். So yeah, so it's very pretty simple problem தான். இந்த இடம் மட்டும்தான் இது கொஞ்சம் ட்ரிக்கியா தெரியும் பட் இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ நான் சொன்ன மாதிரி லைட்டா ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து இந்த n-3 n-2 n-1 அதை நீங்களே செக் பண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் நான் இன்டென்ஷனலா ஒயிட் போர்ட் பண்ணல. ஸோ யார் டு ட்ரைன்னு சொல்லிட்டு ஓகேவா. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பத்தி பார்ப்போம். டைம் பொறுத்த வரைக்கும் n O of n தான் ஓகேவா. ஸோ ஏன்னா n வரைக்கும் தான் நம்ம போகிறோம். ஓவர் இந்த லூப் வந்து n வரைக்கும் தான் போகும். ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் O of 1 ஓகேவா. பிகாஸ் நம்ம இங்க எந்த அரேவும் யூஸ் பண்ணல, வெறும் வேரியபிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த இதுபடி பார்த்தீங்கன்னா அதுவும் O of 1 தான். பிகாஸ் 38 தான் இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு நம்பர் ரைட்டா. ஸோ அந்த அரேவோட இது வந்து ஃபிக்ஸ்டு நம்பர் தான். ஸோ 38 தான். அது ஃபிக்ஸ்டு நம்பரா இருந்தா 38 தான். அக்கார்டிங் டு த இன்புட் வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேண்டோ டிக்ரீஸோ ஆகுனா தான் O of n ஓகேவா. ஸோ இப்போ O of n ஸ்கொயர் எப்போ வரும்னா இப்போ O of n வந்து இன்புட்டோட வேல்யூ. பட் நம்ம வந்து O of n ஸ்கொயர் எடுக்க போறோம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்னா. ஸோ அப்போ வந்து O of n ஸ்கொயர் ஆகும். எப்பெல்லாம் அந்த மாதிரி ஆகும்னா மேக்ஸிமம் இந்த மேட்ரிக்ஸ் டைம் டிபி சொல்யூஷன்ஸ்லாம் O of n ஸ்கொயர் ஆகும். பட் அங்கேயும் நம்மளால ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஃபைன். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட அடுத்த ஒரு வீடியோஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே தெரியணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டெலிகிராம் சேனலோட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்க தமிழ் கோடர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணோம், டீமா பண்ணி கான்டெஸ்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டெலிகிராம் குரூப்போட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க, டீம் அப் பண்ணி கான்டெஸ்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இல்ல எனக்கு டிஸ்கார்ட் தான் கம்ஃபர்டபிள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கு எங்க சேனலோட லிங்கை ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த ப்ராப்ளமோட லிங்க் கிளிக் பண்ணி மறக்காம போய் சால்வ் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நாங்க போட்ட வீடியோஸ்ல இருக்க கோட் எல்லாத்தையுமே ஒரு GitHub ரெப்போல புஷ் பண்ணி வச்சிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். தேவைப்பட்டா ரெஃபர் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching this video. Until tomorrow, be safe, take care and bye.